ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் நாகா. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படின்னு காட்டும். அந்த ஆலையும் தட்டினீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன புது தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை செஞ்சுருந்தேன். இது வெரி ஷார்ட் வீடியோ தான். என்ன அப்படின்னு சொன்னால், கூகுள் மீட் பற்றின வீடியோவை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது கூகுள் மீட்டை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது கூகுள் மீட் என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு சின்ன சேஞ்சஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இனிமேல் கூகுள் மீட் வந்து ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். அப்படின்னா முன்ன வந்து மீட்டிங்கை நம்மளால் ஜாயின் மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது நார்மல் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க மீட்டிங்கில் வந்து ஜாயின் மட்டும்தான் செய்ய முடியும். நம்மளால் வந்து அந்த மீட்டிங்கை க்ரியேட் பண்ண முடியாது, அல்லது ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது கூகுள் என்ன செய்திருக்காங்கன்னா, இந்த கூகுள் மீட்டை எல்லோருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அகப்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். அதாவது நீங்களே ஒரு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருக்கிற அக்கௌண்ட் வந்து ஒரு நார்மல் கூகுள் அக்கௌண்ட். ஸோ நான் ஸ்டார்ட் மீட்டிங்கை செய்யலாம். ஸ்டார்ட் மீட்டிங் பண்ணால் உங்களோட மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கேமரா ஆனில் வைக்கலாம், ஆஃபில் வைக்கலாம். ஸோ மைக்கும் ஆன் ஆஃபில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஸோ ஜாயின் மீட்டிங் அப்படின்றத ஜாயின் நவ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களை நீங்கள் இந்த ஜாயின் மீட்டிங் கோடி மூலமாகவோ இல்லை இந்த லிங்க் மூலமாகவோ நீங்கள் அவங்கள அழைக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புதிய தகவலாக தான் இருக்கலாம். நீங்களும் உங்களோட மீட்டிங்கை இனிமேல் செய்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் கூடவும் சரி, உங்களுடைய உறவினர்கள் கூட நீங்கள் இனிமேல் மீட் பயன்படுத்தி தாராளமாக பேசலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது கூகுள் மீட்டில் புதிதாக இந்த செட்டிங் பட்டன் இருக்குல்ல, மோ ஆப்ஷன்ஸு, இந்த ஆப்ஷன்ஸில் லே அவுட்டையும் நம்ம புதிய ஒரு லே அவுட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேஞ்ச் லே அவுட் செய்யும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா டைல்டு அப்படிங்கிற ஒரு புதிய லே அவுட் உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக நம்ம ஒரே டைமில் பல பேரை இந்த ஸ்க்ரீனில் வைத்து பார்க்க முடியும். இந்த லே அவுட் உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ப்ரிசன்ட் நவ் அப்படிங்கிற இடத்துலையும் கூட புதிதாக நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரோம் டேப். அதாவது நீங்கள் ப்ரிசன்ட் செய்யும் பொழுது இந்த க்ரோம் டேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு ஒரு டேப் மேலே திறந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த டேபுக்கு ஒரேடியாக அங்கே போய் நீங்கள் ப்ரிசன்ட் செய்திடலாம். ஸோ நீங்கள் என்டையர் ஸ்க்ரீன் செய்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஜம்ப் பண்ண தேவை கிடையாது. இப்போ க்ரோம் டேப் போயிட்டு மேலே நீங்கள் திறந்து வைத்திருக்கிற ஏதாவது ஒரு டேப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து கிளாஸஸ் அப்படிங்கிற இந்த டேப்பை சூஸ் பண்ணிவிட்டு ஷேர் செய்தேன்னா அந்த டேப் ஷேர் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணோம்னா இங்கேயும் ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய கூகுள் மீட்லேயே போய் ஸ்டாப் பண்ணலாம். ஒருவேளை அந்த டேப்பை நம்ம ஷேர் பண்ணாமல் இந்த டேப்பையே ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஷேர் திஸ் டேப் இன்ஸ்டிட் அப்படின்னு தட்டிங்கன்னா இப்போது இந்த டேப்பு உடனே ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இந்த புதிய வசதிகள்லாம் உங்களுக்காக இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹையர் குவாலிட்டி வீடியோ கான்டென்ட் அதை ஆடியோவோட சேர்த்து ஒரு புதிய ஃபீச்சர்ஸாக இதில் சேர்த்துருக்குறாங்க. பிறகு லோ லைட் மோட் அதையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து மீட் செய்யும் பொழுது உங்களோட லைட் வந்து ரொம்ப லோ லைட்டாக இருந்துச்சுன்னா அதுவே கேமரா சொந்தமாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதையும் தவிர நாய்ஸ் கேன்சலேஷன், உதாரணத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே பின்னால் நாய் குறைக்கிறதோ இல்லை மற்றவர்கள் பேசுகின்ற சத்தங்களையோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறோம். இதை அவங்க ஃப்ரீயாக பயன்படுத்த கொடுத்துருந்தாலும் சில லிமிட்டேஷன்ஸை உங்களுக்காக வைத்திருக்கிறாங்க. அதாவது இதில் நீங்கள் 100 பேருக்குள்ளே உள்ள ஆட்களை தான் வந்து சேர்க்க முடியும். அப்புறம் இந்த ஃப்ரீ வந்து நீங்கள் இப்போதைக்கு அன்லிமிட்டெட் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அன்லிமிட்டெட். பட் 9வது மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் வந்தோடனே இவங்க மறுபடியும் இது வந்து இந்த ஃப்ரீ வந்து 1 ஹவருக்கு மட்டுமே கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. பிறகு இன்னொரு டீட்டெயிலையும் சொல்லிடுறேன். ஃப்ரீ அக்கௌண்ட், அதாவது நீங்கள் ஜி ஸ்வீட் பாய்க்காமல் சாதாரண அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த ரெக்கார்டையும் செய்ய முடியாது. இதுவே வந்து ஜி ஸ்வீட்டில் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா இங்கே வந்து ரெக்கார்ட் இந்த ஹோல் மீட்டிங்கை நீங்கள் வந்து ரெக்கார்ட் செய்யலாம். பட் அந்த ஒரு வசதி இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. கூகுள் மீட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டுட்டோரியல்லாம் நான் ஏற்கனவே செய்திருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கூகுள் மீட்டை பயன்படுத்த தெரியலனா என்னோட அந்த டுட்டோரியல்ஸை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அழுத்துங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இனி அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.